அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ மிளகு அறுவடை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், சின்ன செடியில் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக காய்க்குது. இது 3வது அறுவடை. இது ஆல்ரெடி 2 தடவை அறுவடை பண்ணியாச்சு. தொட்டாலே அப்படியே கொட்டுது. இதெல்லாம் இருக்குது பாருங்கள். மிளகா செடி சும்மா ஒரு 3 மிளகா செடி இருந்தாலே போதும். ஒரு செடியை செம்மையாக காய்க்கும். எப்படி காய்க்குதுன்னு மட்டும் பாருங்கள். மிளகாவை பொறுத்தளவு நம்ம அறுவடை பண்ணின பிறகு திருப்பி புதுசாக பூ வைக்கும், மொட்டு வைக்கும். புதுசாக ஆனால் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். நல்ல அறுவடை கொடுக்கும். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு செடி எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும். இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள். இது போன வருஷத்து மிளகாய் செடி. இதுலேயும் கொஞ்சம் காய் இருக்குது பாருங்கள். இது ஒரு ரகம். இது அப்பலேருந்தே குட்டி குட்டியாக தான் காய்ச்சிச்சு. இது பெரிய மிளகாய் கிடையாது. இது ஒரு ரகம். இதுவும் போன வருஷத்து மிளகாய் செடி தான். இது ஊசி மிளகாய். மிளகாய் செடியை பொறுத்தளவு ஒரு வருஷத்துக்கு மேலேயே காய்க்கும். நம்ம அந்த வருஷம் தாண்டு கிடையாது. ஒரு வருஷம் காய்ச்சி முடிச்சுட்டா அவ்வளோதான் காய்க்கும். அதுக்கப்புறம் பிடுங்கி போட்டுறாதீங்க. ஒரு வருஷத்துக்கு மேலேயே காய்க்கும். பாருங்கள், எல்லாத்துலேயும் செடி அவரை. இது அஸ்வினி பூச்சி மாரி இருக்குது. அதோட இதெல்லாம் இருக்குது பாருங்கள், செடி அவரை. நம்மளுக்கு கொடி அவரையை விட கொடி அவரை படர்ந்து போய் கிடக்கும். நம்மளால் எங்கே பார்த்தாலும் கொடி படர்ந்துட்டதுனால பிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் செடி அவரை அப்படி கிடையாது. பறிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை விதைச்சி அதோட விதையை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வருஷம் வருஷம் இந்த விதை வாங்க தேவையில்லை. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதுவும் செடி அவரை தான். இது வயலட் கலர் பூ வச்சுருக்கு பாருங்கள். அது வெள்ளை கலர் பூ வச்சுருக்கோம். இது வயலட் கலர் பூ. இந்த பூவை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி அதோட நம்ம செடி எல்லாத்தையும் இப்படி வச்சாச்சு. இது நம்ம அந்த பட்டன் ரோஸ் மாதிரி உள்ள ரோஸ். இது ஃபுல்லுமே நிறைய கொத்து கொத்தாக பூத்துந்துச்சு. எல்லாமே பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. இப்போ நம்ம வைக்கிற ஒவ்வொரு தளிர்லேயும் ஒரு மொட்டு வைக்கும். இந்த ரோஸை பொறுத்தளவு நல்லா கொத்து கொத்தாக நிறையா பூக்கும். இதில் கொஞ்சம் மினி கொத்தரங்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கும். இது இருக்குது பாருங்கள். இது மினி கொத்தரங்காய். இது இதுக்கு மேலே வளராது. இவ்வளோ பெஸ்ட் தான் இருக்கும். அச்சோ, செடியை பிடிங்கிட்டு வந்துருச்சு. பாருங்கள், நான் செடி மினி அந்த கொத்தரங்காவை பறிச்சுட்டு அந்த செடியை திரும்பி ஊனி வச்சுட்டேன். அதோட இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம் நம்ம. மருதாணியை பார்த்தீங்களா? இது நான் மருதாணி வேறு செடியிலேருந்து உருவிட்டு அந்த செடியை மருதாணி இட்டுட்டு திருப்பி அந்த செடியை முளைய வச்சதில் சூப்பராக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு தக்காளி இருக்குது. இது நான் பழமாக ஒரு வரைக்கும் விட்றதில்ல. ஏன்னா இங்கே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அந்த காயும் பறிச்சிடுறேன். இல்லைன்னா குரங்கு வேஸ்ட்டாக பறித்து கீழே போட்டுரும். அதோடு இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் செடி அவரை இருக்குது. இதையும் நம்ம பறிச்சிடலாம். மல்லிகைப்பூ பாருங்களா, ஒரே ஒரு பூ.
இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. இது சும்மா குட்டி கொண்டு தான் இருக்குது. அதோட இந்த வாளியிலலாம் வந்து நான் பீர்க்கங்காயும் பீர்க்கங்காயும் சுரக்காயும் போட்டேன். அது என்னென்னா பீர்க்கங்காய் அழகாக காய்ச்சி வந்துச்சு. அதுக்குள்ளே வந்து குரங்கு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. பாருங்கள் பூ வச்சு பாருங்களா. அதோட புதினா வந்து நான் வந்து நல்லா ஒரு 2 நாளாக வந்து அந்த புதினா ஆஞ்சிட்டு அந்த தண்டை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ தான் வச்சேன். சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். ஏற்கனவே நான் அந்த டம்ளரில் வச்சுருக்கப்போவே நல்லா துளுத்து வந்துருச்சு. இதுலேயும் நான் சொன்னேன்ல செடியாக வர போட்டிருக்கேன்ட்டு, இதுலேயும் அந்த செடியாக வர இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டது. நல்லா சூப்பராக நல்லா பெருசாகவும் இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளை கலரு பூவை பாருங்கள். அதோட ரோஸை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய ரோஸ். அது வந்து கீழ் பால்கனியில் இருக்குங்க ரோஸு. உங்களுக்கு இப்படின்னு பார்த்தா தெரியும், மொட்டை மாடியிலேன்னு பார்த்தா தெரியும். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள்லாம் அவ்வளோதான். இன்ஷால்லா ரோஸ் வந்து நாளைக்கு தான் கட் பண்ணணும் எல்லா ரோஸையுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.